மாணவ நண்பர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக உங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களது அர்ப்பணிப்புகள், ஒத்துழைப்பு, ஒற்றுமை அனைத்தையும் நான் கவனித்திருக்கின்றேன். இதை இன்னும் கொஞ்ச காலத்தோட இந்த டியூஷன் வாழ்க்கை முடிஞ்சிடும். அதோட மட்டும் உங்களோட ஒற்றுமையோ ஒவ்வொரு இடையிலான தொடர்போ இருக்காம அதை தாண்டியும் நீங்கள் நெடுங்காலமாக இந்த ஒற்றுமை பேணி பாதுகாக்கணும். அடுத்தது இந்த ஒத்துழைப்புகள் அனைத்தும் உங்களோட எஃபர்ட்டுகள் அதை உங்களோட கல்வி நடவடிக்கையில மேலும் மேலும் புகுத்த வேண்டும் என்றதான் எங்கள் எல்லாத்தையும் விருப்பம். 2024 நான் சொல்றது என்னன்னா, நீங்கள் இப்ப ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் 50-60 நாள் இன்னும் ஓடினா நீங்கள் ஒரு கட்டத்தின் டெஸ்டினேஷன் ஒன்றை நீங்க அடைவீங்க. ஒரு சிமோலான ஒரு இடத்தை தான் அடைவீங்க. அதை தாண்டியும் இன்னும் இன்னும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கணும். சில மாணவர்களுக்கு மார்க்ஸ் இப்ப குறைஞ்சிருக்கும், இதண்டி இருக்கும். பிள்ளைகள் விழுவது எல்லாம் விழுவதற்காகவே தவிர அழுவதற்காக அல்ல. அடுத்தது 25 நீங்க ஓட்டத்துக்கு தயாராகணும். அடுத்தது உங்களதான் காலம். நீங்க ஓட வேண்டிய நேரம், உங்களோட சுற்று காலம். அதுக்கு நீங்க மிகவும் தயாராக இருந்து நீங்க உங்களோட ஓட்டத்தை மேற்கொள்ளணும். அடுத்தது ஆசிரியர்கள் என்றால் கற்பித்தவர்கள் எல்லாருமே ஆசிரியர் ஆகிட முடியாது. இந்த இடத்துல இருக்கிற இந்த 4 சேர் வரையும் நான் பெருமையா சொல்லிக் கொள்வேன், இது எந்த சேர் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மாணவன் முன்னேற்றத்திலையும் ஒவ்வொரு மாணவற்ற அச்சீவ்மெண்டையும் சந்தோஷப்பட்டு தங்களோட பங்குக்கு அவனை இன்னும் இன்னும் புஷ் பண்ணி விடுறதான் உண்மையான ஆசிரியர்கள். மற்றவன் வளர்றான் அல்லது மற்ற தன்னோட படித்தவன் மேல வாரான் என்பதை பார்த்து பொறாமப்படுறதோ அல்லது அதிலிருந்து தள்ளி விடுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோன்னு பார்க்கறது எல்லாம் ஆசிரியர்கள் அல்ல. அந்த வகையில பவான் சார் எனக்கு என்ன பெரிய ஒரு வாழ்க்கையை தந்தாருன்னு சொல்லலாம். அடுத்தது எங்க சிவராஜ் சார், VK சார், உதயசீலன் சார், அவர்கிட்ட நான் கல்வி கற்கவே இல்லை. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் போலவே எப்பவுமே என்னோட நல்ல ஒத்துழைப்பு. உண்மையிலே இவ 4 பேருமே எனக்கு டீச்சர்ஸ் தான். ஆனா வேற டீச்சர்ஸ் எல்லாம் படிப்பீட்டவதான், அவ்வளவும் தான். இன்னும் இன்னும் மேல வரணும் என்று தள்ளி தள்ளி கொண்டு விடுறதுல இவதான் பெரிய அர்ப்பணிப்பா செயற்படணும். என்றைக்குமே இவங்க உதவிகளை நாங்க மறக்க மாட்டோம். அடுத்தது நீங்களும் இன்னும் இன்னும் முன்னேறி உங்களோட கல்வி நடவடிக்கையில இன்னும் ஈடுபாடாக இருக்கணும். சோம்பல் அடையாதீங்க. உங்களோட எய்ம வடிவா நீங்கள் சூஸ் பண்ணி அதை அடையணும் என்று எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட உள்மனதில நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். சோ ஓடிக்கொண்டே இருங்கோ. அடுத்தது பிள்ளைகள், எங்களோட மொரோன் மேலேயோ அல்லது இங்க இருக்க ஆசிரியர் மேலேயோ ஏகப்பட்ட விமர்சனம் இந்த சுற்று வட்டாரத்துக்கு இருக்குது. விமர்சனம் என்றால் எண்ணி கலங்காத விமர்சனம், சரிதானே? அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் யாருமே போய் சண்டை பிடிச்சோ வாக்குவாதம் பண்ணியோ கூட்டி கொண்டு சொல்றதெல்லாம் உண்மை நடத்தியோ எல்லாம் இங்க ஒண்ணும் செய்யலாது. நாங்க எல்லாருமே பொறுமைசாலிகள், நாங்க எல்லாம் மெச்சூரிட்டியானாக்க நாங்க யாரையுமே போர்ஸ் பண்றேல இங்க வாங்க இங்க படியுங்க. நாங்கள் விதைகளுக்குரிய உரங்களை ஊட்டிக்கொண்டே இருக்கின்ற நபர்கள். அதாவது அந்த விதைகள் விருட்சமாக எப்ப வெளியில வருதோ அந்த விருட்சமாகுவது உங்களோட ரிசல்ட்ஸ். அன்றைக்கு நீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் வெளியில உங்களோட ரிசல்ட்ஸை பற்றி வெளியில 4 பேர் கதை கேட்காதது, நாங்கள் அதை வச்சு பெருமைப்படுற சந்தர்ப்பத்துல எங்கள்ல இருக்கிற விமர்சனங்கள், இந்த டியூஷன்ல இருக்கிற விமர்சனங்கள் எல்லாமே இல்லாம போயிடும். அந்த பாரிய பொறுப்பு 2024 உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் உங்கள மிகப்பெரிய விமர்சனமான ஒரு காலகட்டமா இருக்குது. அதுல மிகப்பெரிய பொறுப்பு 2024 உங்கள்ட்ட இருக்குது. நீங்க எல்லாருமே நல்ல கட்டிக்காரர். அந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்க எல்லாரும் நம்புறோம். உங்களுடைய எக்ஸாமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதோட இந்த ஒருங்கிணைப்புகள் மற்றும் அனைத்து ஆயத்தங்களும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.